Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து urinary retention and incontinence. ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் ஆஃப் renal சிஸ்டம் பார்த்தோம். பொதுவான ஹிஸ்ட்ரி எப்படி கலெக்ட் பண்ணுறது, அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் என்னென்னலாம் பார்க்குறது அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டிசீஸ் கண்டிஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு urinary retention and incontinence. ரெட்டென்ஷன் அப்படின்னாவே அதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும். ரெட்டென்ஷன்னா உள்ளேயே தங்கிக்கிறது, மிச்சம் தங்கிக்கிறது, வெளியில் வராமல் உள்ளேயே தங்கிக்கிறது. இன்கான்டினன்ஸ் அப்படின்னா வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறது, உள்ளே எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. Incontinence is the inability to control the passage of urine. Incontinence means என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா inability to control, நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மென்ஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா மென்ஸ்ட்ரேஷனை? ஆனால் மென்ஸ்ட்ரேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, நம்ம எப்போ வாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாய்ட் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ அந்த மென்ஸ்ட்ரேஷன் மாதிரி யூரினையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து இன்கான்டினன்ஸ். ஓகேங்களா? This can range from an occasional leakage of urine to a complete inability to hold any urine. Occasional leakage அப்படின்னா சில பேருக்கு சிரிக்கும் போதெல்லாம் கூட டக்குன்னு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இருமும் போது தும்மும் போது அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அதுவும் வந்து இன்கான்டினன்ஸில் தான் வரும். ப்ளஸ் எந்த டைமுமே, அதாவது இப்போ வந்து பேஷண்ட் கோமாவில் இருக்காங்க, இல்லை பேஷண்ட் பேரலிசிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த டைம்லலாம் எப்பொழுதுமே வந்து நம்மளால் ஹோல்டு பண்ணவே முடியாது, இன்கான்டினன்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ இன்கான்டினன்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அமாங் த எல்டர்லி பீப்புள். வயசானவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய காமன் ப்ராப்ளம். ஓகேங்களா? காசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட் ரெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வென் ரெக்கவரிங் ஃப்ரம் சர்ஜரி. அதாவது நம்மளுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, அப்போ நம்ம வந்து ஒரு பெட் ரெஸ்ட்டில் இருக்கோம், அப்போ நம்மளுக்கு கெத்திட்டர் போடலை, எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நம்மளுக்கு யூரின் போகணுன்னு தோணும், ஆனால் வந்து நம்மளால் ஏஞ்சி போக முடியாது, ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஃப்ராக்சராக இருந்திருக்கலாம், கட்டு போட்டு இருந்திருக்கலாம், இல்லை சர்ஜரி சைட்டு பெயினாக இருக்கும், நடக்க முடியாமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான டைமில் இந்த இன்கான்டினன்ஸ் வந்து இது வரலாம். இன்க்ரீஸ்டு யூரின் அமௌண்ட் லைக் வித் புவர்லி கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவங்களுக்கா என்ன ஆகிடும், இன்கான்டினன்ஸ் ஆகிடும், போயிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும். ஆல்கஹால், அடுத்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் வந்து ஓவர் ஆக்டிவ், கொஞ்சம் யூரின் அதில் வந்த உடனே அது என்ன பண்ணும், அது வந்து நம்மளை டென்ஷன் ஆக்கும், சீக்கிரமாக வாய்ட் பண்ணு அப்படின்னா அதான் ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லுவோம். மென்டல் கன்ஃபியூஷன், ப்ரெக்னன்சி டைமில் அப்படி தான். ஏன் ப்ரெக்னன்சி டைமில்? ஏன்னா பிளாடருக்கு மேலே இருக்கிற யூட்ரஸ் வந்து பிளாடரை புஷ் பண்ணும், அப்போ வந்து நம்மளால் பாத்ரூமுக்கு போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வாய்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அந்த டைம் அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அது இன்ஃப்ளமேஷன் இருக்குந்தா, வெயிட் கெயின் இருந்தால், பாலியூரியா இருந்தால், காஃபின் ஆர் கோலா பிவரேஜஸ் அதெல்லாம் குடித்தாலும் உடனே நம்மளுக்கு என்னத்தை இன்டியூஸ் பண்ணும், நம்மளுக்கு யூரின் உடனே போகிறத இன்டியூஸ் பண்ணும். சரிங்களா? அடுத்தது வந்து காசஸ், லாங் டேர்ம் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சைமர்ஸ் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் உள்ளவங்களுக்கு, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி உள்ளவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இன்கான்டினன்ஸுங்கிறது காமனாக வரும். டைப்ஸ் ஆஃப் இன்கான்டினன்ஸ், the 5 types of incontinence, urinary incontinence வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், urge incontinence, overflow incontinence, functional incontinence, கிராஸ் டோட்டல் இன்கான்டினன்ஸ். 5 types of incontinence இருக்குது. அதாவது அதோட காசஸை பொறுத்து நம்ம 5 டைப்பாக அதை பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னா த இன்வாலண்டரி லாஸ் ஆஃப் யூரின் டியூரிங் ஆக்ஷன். நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம உடம்புல நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷன் மூலிமா இன்வாலண்டரியாக தானாகவே போயிடுறது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு சொல்கிறோம். சச்சஸ் காஃப் பண்ணும்போது சும்மா லைட்டாக அப்படி ட்ரிப்ளிங் ஆகும், அப்புறம் ஸ்னீசிங் பண்ணும்போது, லிஃப்டிங் ஏதாவது வெயிட்டாக நம்ம தூக்குறோம் அப்படின்னா அப்போ கூட ஆகலாம். தட் புட் அப்டாமினல் ப்ரெஷர் ஆன் த பிளாடர். நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் யூரின் வர மாதிரி இருக்குது, அந்த டைமில் போய் நம்மளுக்கு
நம்மளுக்கு யாராவது வேலை விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எதையாவது வெயிட்டாக தூக்கி அங்கே வைக்க சொல்கிறாங்கன்னா அந்த வெயிட்டை தூக்குனிங்கன்னாவே அந்த அப்டமன் வந்து பிளாடரை என்ன பண்ணும், புஷ் பண்ணும். அப்போ அதிலே கொஞ்சோண்டு யூரின் வாய்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளது. ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ஆன் த அப்டமன் ப்ரெஷர் பண்ணி பிளாடர் வந்து புஷ் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். ஓகேங்களா. அடுத்தது அர்ஜ் இன்கான்டினன்ஸ் மே பி காஸ்ட் பை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நம்மளுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் யூரின் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா யூரினே வராது, ஒரு ட்ராப் 2 ட்ராப் அப்படி தான் வரும். அதனால் திருப்பி வந்தோம் அப்படின்னா திருப்பி யூரின் வர மாதிரியே அர்ஜென்ட்டாக வர மாதிரியே இருக்கும். ஆனால் போனால் 1 ட்ராப் 2 ட்ராப் தான் போகும். அதுவும் இட் இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் என்னது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா. பிளாடர் இரிட்டன்ட், பவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலோ, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அல்சீமர்ஸ் டிசீஸ், ஸ்ட்ரோக், இன்ஜுரி ஆர் நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் அசோசியேட்டட் வித் மல்டிபிள் ஸ்க்ளெரோசஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த அர்ஜ் இன்கான்டினன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அர்ஜ் இன்கான்டினன்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஓவர் ஆக்டிவ் பிளாடர். அதான் கொஞ்சோண்டு பிளாடர் ஃபில் ஆகிட்டா கூட நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த தாட் வந்து நம்மளுக்கு வந்துடுறது. அடுத்து ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பிளாடர் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு, இதுக்கு மேலே பிளாடரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அங்கே இடம் இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம டேங்க்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளில வருது இல்லை, அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள், நம்ம பிளாடர் ஃபுல்லாகிட்டு ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் அது தானாகவே வெளில வருது, அது பேர் தான் நம்ம ட்ரிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே டாலரேட் பண்ணவே முடியல, பிளாடர் ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஆனால் யூரின் இப்போ பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் ட்ராப்பாக அந்த யூரின் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் ட்ரிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். த கான்ஸ்டன்ட் ட்ரிப்ளிங் ஆஃப் யூரின் யூஷுவலி அசோசியேட்டட் வித் யூரினேட்டிங் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் இன் ஸ்மால் அமௌண்ட். ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் இஸ் அக்கரிங் ஆஃப்டர் யூரினரி ரெட்டென்ஷன். ஓவர்ஃப்ளோ வந்து எப்போ வரும் அப்படின்னா யூரின் ஃபுல்லாக ரிட்டென்ஷன், பிளாடர் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து வரதான் ஓவர்ஃப்ளோ. காஸ்டு பை டேமேஜிங் பிளாடர், பிளாக்டு யூரித்ரா ஆர் நர்வ் டேமேஜ் ஃப்ரம் டயபெட்டஸ் அண்ட் இன் மென் வித் ப்ராஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்தது ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸ். ஃபங்க்ஷனல் அப்படின்னாவே ஃபிசிக்கல் ஆர் மென்டல் இம்பயர்மெண்ட், அதாவது ஃபிசிக்கலாக நம்மளால் ஏஞ்சி போக முடியாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி மென்டலாக அது போகிறதே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸ். ஃபிசிக்கல் ஆர் மென்டல் இம்பயர்மெண்ட் கீப்ஸ் தம் ஃப்ரம் மேக்கிங் இன் டு த டாய்லெட் இன் டைம். கரெக்ட் டைமுக்கு டாய்லெட் போக முடியாமல் இருக்கிறது, அதனால் வரக்கூடிய அந்த இன்கான்டினன்ஸ் பேர் தான் ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து எ பர்சன் வித் சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் மே நாட் பி ஏபிள் டு அன்பட்டன் ஹிஸ் ஆர் ஹர் பேண்ட்ஸ் குயிக்லி எனஃப். அதாவது இப்போ பாத்ரூமுக்கு போய் பேண்ட்டை வந்து கேட்டுறதுக்குள்ளேயே போகுது அப்படின்னா அப்போ அது வந்து ஃபங்க்ஷனல். ஏன்னா நம்மளால் நடந்து எந்திரிச்சு போக முடியல, யூரின் வர மாதிரி இருக்குது, எந்திரிச்சு போக முடியல, கால் வலிக்குது, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகிறதுக்கு பேர் ஃபங்க்ஷனல். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து தடைப்படுறதுனால நம்மளுக்கு வர்றது. ஓகேங்களா. திஸ் இஸ் கால்டு ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸ். கிராஸ் டோட்டல் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் கண்டினியூஸ் லீக்கிங் ஆஃப் யூரின் டே அண்ட் நைட் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம பண்ணாமலே அதுவாகவே டே அண்ட் நைட்டாக ட்ரிப்ளிங் ஆகிட்டே இருக்கும், சொட்டாக. த பீரியாடிக் அன்கண்ட்ரோலபிள் லீக்கிங் ஆஃப் லார்ஜ் வால்யூம் ஆஃப் யூரின். த பிளாடர் ஹேஸ் நோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அந்த பிளாடரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லாமல் இருக்கும். இது மோஸ்ட்லி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு வந்து ஏஞ்சி நடக்க முடியாது, பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கெத்திட்டர் போட்டிருப்போம். அப்போ ஒரு 2 மந்த்து 3 மந்த்து கெத்திட்டர் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்திரிச்சு நடக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கெத்திட்டரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். கெத்திட்டரை அந்த ரிமூவ் பண்ணினதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த வே ஆஃப் அந்த யூரித்ரா அதெல்லாம் வந்து கெத்திட்டர் போட்டிருக்கும் போது ஓப்பனில் தான் இருக்கும். அந்த ஸ்பிங்டர் வந்து அந்தளவுக்கு முன்னாடி மாதிரி கண்ட்ரோலாக இருக்காது. நம்ம அப்புறம் எக்ஸசைஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது கண்ட்ரோல் ஆகும். அந்த டைமில் அந்த கெத்திட்டர் ரிமூவ் பண்ணுறோம்ல, 2-3 மாதம் போட்டே வச்சுருந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம்ல, அந்த டைமில் அவங்களே அறியாமல் யூரின் போகிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா 2-3 மாதம் தெரியல தானே அவங்களுக்கு யூரின் போனது, கெத்திட்டரில் தானே போய்ட்டு இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க இருந்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி போகிறது அது எல்லாமே வந்து இந்த கிராஸ் டோட்டலில் வந்துடும். It is caused by injuries to the spinal cord or urinary system or by an abnormal
ஓப்பனிங் பிட்வீன் த பிளாடர் அண்ட் அண்ட் அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர், அதான் நம்ம ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். சச் அஸ் த வெஜினா. அந்த மாதிரி வெஜினா கூட ஃபிஸ்டுலா இருந்து அந்த யூரித்ராலேருந்து டேரெக்டாக வெஜினா வழியாக போய் வெஜினாலேருந்து லீக் ஆகிறது. நம்ம போகணும் அப்படின்னு நினச்சி போகிறது கிடையாது. அது அந்த ஃபிஸ்டுலா வழியாக அந்த யூரின் போயிட்டு வெஜினாலேருந்து ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா வெஜினால வந்து ஸ்பிங்டர்லாம் கிடையாது. அப்படி ஸ்பிங்டர் இருந்துச்சுன்னா நம்ம மென்ஸ்ட்ரேஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வெஜினால ஸ்பிங்டர் கிடையாது. யூரித்ராலையும் ஆனல்லையும் மட்டும்தான் ஸ்பிங்டர். அது ரெண்டுத்தை மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெஜினால வந்து நம்மள்ட்ட ஸ்பிங்டரே கிடையாது. அதனால் அது வழியாக ஃபிஸ்டுலா இருந்து யூரின் வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இதில் தான் கிராஸ் டோட்டல் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த 5 டைப்ஸ் ஆஃப் இன்கான்டினன்ஸ். என்னென்னா ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அர்ஜ் இன்கான்டினன்ஸ், ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ், ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸ், கிராஸ் டோட்டல் இன்கான்டினன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து டயக்னோஸ்டிக் எவலுவேஷன். எப்படி வந்து இதை டயக்னோசிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்கான்டினன்ட் போகிறது நம்மளுக்கே தெரியும், நனைஞ்சிருக்கும், ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருக்கும், அவ்வளோதான். அதை வச்சே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். இது எதனால், வாட் இஸ் த காசஸ் ஆஃப் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேட் டெஸ்ட்டு. இட் ஹெல்ப்ஸ் டு ஷோ ஹவு மச் யூரின் இஸ் லீக்கிங். த இன்க்ரீஸ்டு வெயிட் ஆஃப் த பேட் கிவ்ஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் ஹவு மச் யூரின் லீக்டு. நிறைய யூரின், அதாவது நம்ம பேடு வந்து இப்போ டயப்பர் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த டயப்பர் வந்து வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமான யூரின் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை வச்சு வாட் இஸ் த காசஸ், வாட் இஸ் த டைப் ஆஃப் இன்கான்டினன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அடுத்தது யூரின் அனலைசிஸ் அண்டு யூரின் கல்ச்சர். டு ஐடென்டிஃபை எனி இன்ஃபெக்ஷன். யூரின் அனலைசிஸ் பண்ணுறதுனாலையோ யூரின் கல்ச்சர் பண்ணுறதுனாலையோ என்னத்தை கண்டுபிடிக்கலாம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குதா, இன்ஃபெக்டிவ் ஆர்கானிசம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து யூரோடைனமிக் டெஸ்டிங் இன் எக்ஸ்பென்சிவ். யூரோடைனமிக் டெஸ்ட்டு அப்படின்னா பிளாடரோட ஃபங்க்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறது. அடுத்து சிஸ்டோமெட்ரி அப்படின்னா டு மெஷர் பிளாடர் ப்ரெஷர் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபுல்னஸ். அதாவது அந்த பிளாடரை வந்து மெஷர் பண்ணுறது, அதோடைய கெப்பாசிட்டிக்கு ஃபுல்னஸ் ஆகிருக்கா, இல்லை ஃபுல்லாக ஆகாமலே அர்ஜ் இன்கான்டினன்ஸ் வருதா, அப்போ ஓவர் ஆக்டிவ் பிளாடர் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து போஸ்ட் வாய்டு ரெசிடுவல் மெஷர்மெண்ட் விச் மெஷர் த அமௌண்ட் ஆஃப் யூரின் தட் ஸ்டேஸ் இன் பிளாடர் ஆஃப்டர் யூரினேட்டட். நம்ம யூரின் போய் முடிச்சதுக்கப்புறமும் ரெசிடுவல் யூரின் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன் அந்த இன்கான்டினன்ஸ் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ரே ஆர் அல்ட்ராசவுண்டு, எக்ஸ்ரே எடுத்தாலோ அல்ட்ராசோனோகிராஃபி பார்த்தாலோ எதை கண்டுபிடிக்க முடியும், அந்த பிளாடரில் ஏதாவது இது இருக்குதா, உள்ள கட்டி இருக்குதா, பிளாக்கேஜ் இருக்குதா, இல்லை யூரித்ரல் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்குதா, ஸ்பிங்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யுதா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம யூஎஸ் டெப்ளம் எடுக்கிறது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். These are all diagnostic evaluation for incontinence of urine. அடுத்து மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மேனேஜ்மெண்ட், அது போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை நிறுத்தி வைக்கணும். என்ன பண்ணலாம், ஒன்று செல்ஃப் கண்ட்ரோல், நம்ம எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் கண்ட்ரோல் மெத்தட் என்ன வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பிஹேவியரல் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பிஹேவியரல் டெக்னிக்ஸ் ஆர் நான் இன்வேசிவ், ஃப்ரீ ஆஃப் சைட் எஃபெக்ட் அண்ட் டிட் நாட் லிமிட் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் இன்வேசிவ்னா என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இன்வேசிவ் அப்படின்னா உள்ள வந்து நம்ம எந்த டியூபையும் விடலை, எந்த சர்ஜரி பண்ணலை, எதுவுமே பண்ணாதது, அதுதான் நான் இன்வேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வேசிவ் அப்படின்னா சர்ஜரி பண்ணி இல்லை ஏதாவது ஒரு டியூப் வந்து நம்ம உடம்புக்குள்ளே விடுறது, அதெல்லாம் தான் இன்வேசிவ்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து நான் இன்வேசிவ். அப்போ இது வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது, ஏன்னா பிஹேவியரல் டெக்னிக் தானே, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் அந்த இதை சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து லிமிட் கிடையாது, இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. தே கேன் கிரேட்லி இம்ப்ரூவ் பிளாடர் கண்ட்ரோல் வித்தவுட் எனி யூஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் ஆர் சர்ஜரி. மெடிகேஷனே இல்லாமல் சர்ஜரியே இல்லாமல் நம்மளோட பிளாடரோட அந்த இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இது பெஸ்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து பிளாடர் கண்ட்ரோல் ட்ரைனிங். இதில் பிளாடர் கண்ட்ரோல் ட்ரைனிங் அப்படின்னா நம்ம பிளாடரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம ட்ரைன் பண்ணுறோம். பிளாடர் கண்ட்ரோல் ட்ரைனிங் can help more efficiently to control bladder. It can improve the bladder's weakness and enable it to hold more urine. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளாடரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இதை வந்து நம்மளுக்கு தருது. அப்படி கண்ட்ரோல் பண்ணும்பொழுது
நிறைய யூரின் பிளாடரில் இருந்தாலும் அது வெளியில் வராமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய அந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. பிளாடர் ட்ரைனிங் இன்வால்வ் லேர்னிங் டு டிலே யூரினேஷன் ஆஃப்டர் பேஷண்ட் கெட் த அர்ஜ் டு கோ. அது அவசரமாக வருது, அர்ஜென்ட்டாக வருது அப்படின்னு ஓடாமல் என்னால் இங்கேருந்து அங்கே ஏஞ்சி நடந்து போகிற வரைக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கே பேஷண்ட்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது இந்த ட்ரைனிங். ஓகேங்களா. அடுத்தது ஷெட்யூல்டு டாய்லெட் ட்ரிப்ஸு. ஓகே, என்னால் வந்து அந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக வரும்போது போகிறதுக்குள்ளே நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ளே போயிடுது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? ஏன் அர்ஜெண்ட்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நம்ம டைமை பார்த்துக்கிட்டு 1 ஹவருக்கு ஒன்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளே வருதோ வரலையோ போயிட்டு வந்துட்டால் நம்மளுக்கு அந்த அர்ஜென்சி இருக்காதுல்ல. அதுக்கு பேர் தான் இந்த ஷெட்யூல்டு டாய்லெட் ட்ரிப்ஸு. திஸ் மீன்ஸ் டைம்டு யூரினேஷன். 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா எனக்கு யூரின் வருதோ வரலையோ நான் போயிட்டு வந்துடணும். அப்போ தான் எனக்கு வந்து அந்த அர்ஜ் யூரின் வந்து இருக்காது. கோயிங் டு த டாய்லெட் அக்கார்டிங் டு த கிளாக் ரேதர் தென் வெயிட்டிங் ஃபார் த நீட் டு கோ. அதாவது நம்ம வந்தால் தான் போகணும் அப்படின்றது இல்லாமல் டைம்லி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அர்ஜென்சி, அந்த இன்கான்டினன்ஸ் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். பை ஃபாலோயிங் திஸ் டெக்னிக் பேஷண்ட் கோஸ் டு த டாய்லெட் ஆன் ஏ ரொட்டீன் பிளான் பேசிஸ் யூஷுவலி ஃபார் எவ்ரி 2 to 4 hours. யூஷுவலாக 2 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம டைம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுதான் வந்து ஷெட்யூல்டு டாய்லெட் ட்ரிப்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ். பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே, நாட் ஒன்லி இந்த இன்கான்டினன்ஸ், நிறைய என்ன சொல்கிறது சிம்டம்ஸ்க்கு வந்து இது வந்து ரிலீஃபாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ் ஆர் டிசைன் டு ஸ்ட்ரென்தன் யூரினரி ஸ்பிங்க்டர் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் மசில், த மசில் தட் ஹெல்ப் டு கண்ட்ரோல் யூரினேஷன். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இருக்குல்ல, அந்த மசில்ஸை நம்ம இப்படி செய்கிறோம்ல, இப்படி நம்ம இப்போ யூரின் நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை அடக்கும் போது இப்படி நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம்ல, அப்போ வந்து பெல்விக் ஃப்ளோரில் அடியில் உள்ள பெல்விக் ஃப்ளோரில் உள்ள எல்லா மசில்ஸுமே தான் கண்ட்ராக்ஷன் ஆகும். இது வந்து எப்போ வந்து செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டினேட்டல் பீரியடில் செய்ய சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து டெலிவரி டைமில் நம்மளால் அந்த கண்ட்ரோல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது பேபியோட அந்த மூமெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அதனால தான் இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம ஆன்டினேட்டல் பீரியட்லேயே செஞ்சு பார்க்க சொல்லுவாங்க. அந்த அப்படி இழுத்து அதுக்கப்புறம் இப்படி விடுறது, இழுத்து விடணும் அப்படின்னுவாங்க. அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாத்தையுமே அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி லூசன் பண்ணுறது, அந்த மாதிரி. அதுக்கு பேர் தான் பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ். ஓகேங்களா. அப்போ ஸ்பிங்க்டர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா. திஸ் எக்ஸசைஸ் இன்க்ளூட் ரிப்பீட்டட் கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஐசோலேட்டட் மசில்ஸ் இன் செவரல் டைம்ஸ் எ டே. இந்த மாதிரி கண்ட்ராக்ஷன் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணினீங்க அப்படின்னா இன்கான்டினன்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். வெஜினல் கோன் தெரப்பி. வெஜினல் கோன் தெரப்பி அப்படின்னா ஒரு கோன் ஷேப்பில் இருக்கிற ஒரு இதை வந்து வெஜினால் ஃபிக்ஸ் பண்ணிட சொல்லுவாங்க. அதுதான் வந்து வெஜினல் கோன் தெரப்பி. பேஷண்ட் சிம்ப்ளி பிளேசஸ் a small plastic cone in the vagina where it is held in by a mild reflex contraction. அந்த கோன் வந்து எப்பொழுதுமே என்ன இருக்குமோ அந்த கோன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெஃப்ளெக்ஷன், அது போய் டச் ஆகும்போது இப்படி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், அது அப்போ ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இருக்கிறதுனாலே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் அது. த எக்ஸசைஸ் ஷுட் பி பெர்ஃபார்ம்டு twice a day for 15 to 20 minutes. அந்த எக்ஸசைஸை வந்து ஒரு நாளைக்கு 15 to 20 minutes 2 times பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கோனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ளூயிட் அண்ட் டயட் மேனேஜ்மெண்ட். பேஷண்ட் மே நீட் டு கட் பேக் ஆன் ஆர் அவாய்ட் ஆல்கஹால், காஃபின் ஆர் ஆசிடிக் ஃபுட்ஸ். இது எல்லாத்தையுமே கட் பண்ணணுன்றாங்க. reducing liquid consumption, losing weight or increasing physical activity or other lifestyle changes that can eliminate the problem. இந்த மாதிரி அது தூங்க போகிறதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு போகாமல் அந்த மாதிரி ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவலு, அப்போ தான் போய் நம்ம பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு ஏறினா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக என்னது நடுவில் பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குள்ளே கண்டிப்பாக வாய்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்போ வந்து இன்கான்டினன்ஸ் வரலாம், ட்ரிபிளிங் ஆகலாம், ஸ்பீட் பிரேக்கரில் தூக்கி போடும் போதெல்லாம் வந்து ட்ரிபிளிங் ஆகலாம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அப்போல்லாம் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் இன்கான்டினன்ஸ். அடுத்தது ட்ரக் தெரப்பி. என்னென்ன ட்ரக்ஸ்லாம் தரலாம்? ஆன்டிகோலினர்ஜிக் ஏஜென்ட் தரலாம், ஆன்டிஸ்பாஸ்மோடிக் தரலாம், ட்ரைசைக்ளிக், ஆன்டிடெப்ரசன்ட் தரலாம். தீஸ் ஆர் ஆல் ட்ரக்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் இன்கான்டினன்ஸ். நான் இன்வெசிவ் மேனேஜ்மெண்ட் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோபிக் பிளாடர் சஸ்பென்ஷன் ப்ரொசீஜர்.
லாப்ரோஸ்கோபிக் பிளாடர் சஸ்பென்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா ஸ்மால் இன்சிஷன் இன் த லோயர் அப்டமனில் வந்து சின்ன இன்சிஷன் போட்டுட்டு பேஷண்ட் அண்டர்கோயிங் லாப்ரோஸ்கோபி அஸ் ஏ யூரினரி இன்கான்டினன்ஸ் ட்ரீட்மெண்ட். லாப்ரோஸ்கோபி அது வழியாக உள்ளே விட்டு அந்த இன்கான்டினன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த பிளாடர் கிட்ட லைட்டாக முன்பக்கம் பாருங்கள். இந்த என்னது லைட் ப்ளூவில் இருக்கிறது வந்து ஸ்கை ப்ளூவில் இருக்கிறது பெல்விக் போன், சரிங்களா? சிம்பசிஸ் பிபிஸ் போன். அதுக்கு மேலே வந்து லைட்டாக அப்படி சூச்சர் பண்ணி லாப்ரோஸ்கோப்பியை உள்ளே விட்டு பிளாடரில் என்ன இன்கான்டினன்ஸ் எதனால் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறது. அதுதான் லாப்ரோஸ்கோபிக் பிளாடர் சஸ்பென்ஷன் ப்ரொசீஜர். அடுத்து பிளாடர் ஆக்மெண்டேஷன் அப்படின்னா the bladder can be made bigger using a segment of small intestine which is very successful in curing incontinence. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன, த பிளாடர் வந்து கேன் பி மேட் பிக்கர். அதாவது பிளாடர் சின்னதாக இருக்கிறதுனால தானே அடிக்கடி நம்மளுக்கு யூரின் போகணும் போலயே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பிளாடர் சைஸை வந்து பெருசாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கெப்பாசிட்டி வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். அடிக்கடி நம்மளுக்கு வந்து வாய்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அந்த பிளாடரை வந்து எப்படி பெருசாக்குறது? அது குட்டியோண்டு தான் இருக்கும். அப்போ எப்படி வந்து பெருசாக்குறது பாருங்கள். இது வந்து நார்மல் பிளாடர், இது வந்து நார்மல் பிளாடர் சைஸு, சரிங்களா? இப்போ இதை வந்து நடுவில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பன் பண்ணுனா இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது சின்ன சைஸாக இருக்குது, இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஓப்பன் பண்ணின பிளேஸில் வந்து ஏதாவது ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணினா தான் அந்த பிளாடரோட சைஸ் பெருசாகும். அப்போ இதோ பாருங்கள். இப்போ இந்த ரொம்ப ப்ரௌனாக இருக்கிறது வந்து பிளாடர், அதில் மைல்டாக அந்த என்ன கலர், சாண்டில் கலரில் இருக்கிறது வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், சரிங்களா? அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் இதோ பாருங்கள், இது ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்கை ப்ளூ கலரில் ஆரோ மார்க் போட்டிருக்காங்களே, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை இந்த சைடு கட் பண்ணி இப்படி விரித்து விட்டு அந்த விரிச்ச பார்ட்டு இதோ இருக்குங்களா? இதை அப்படியே கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளாடரில் இப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை பாருங்கள் அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணி இந்த பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டுறாங்க. அப்போ நம்மளோட பிளாடர் சைஸ் எப்படி ஆகிடுச்சி? பெருசாகிடுச்சு. திஸ் இஸ் த பிளாடர் ஆக்மெண்டேஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து அப்சர்பன்ட் பேட் அண்டு கெத்தீட்டர். அப்சர்பன்ட் பேட்னால் இப்போ நம்ம நார்மலாக பேடு யூஸ் பண்ணுறாங்கல்ல, காஸ் பேடு இல்லைனா வந்து டயப்பர்ஸ், இந்த மாதிரி. Incontinence can try product that will help the discomfort and inconvenience of leaking urine. அது இன்கன்வீனியன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டயப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்கன்வீனியன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஓகேங்களா? அடுத்து பேட் அண்டு ப்ரொடக்டிவ் கார்மெண்ட்ஸ். வேரியஸ் அப்சர்பன்ட் பேட் ஆர் அவைலபிள் டு ஹெல்ப் ஃபார் மேனேஜிங் யூரின் லாஸ். நிறைய டைப்ஸ் ஆஃப் பேட் வந்து இருக்குது, அது நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கெத்தீட்டர். இஃப் பேஷண்ட் இஸ் incontinent because bladder does not empty properly, that patient learn to insert a soft tube into urethra several times a day to drain the bladder. அவங்களால வந்து எப்போ நம்மளுக்கு ஃபில் ஆகுது, எப்போ வந்து வெளியில் போகுதுன்னே சொல்ல தெரில அப்படின்னா நார்மலாக 1 ஹவருக்கு ஒன்ஸு சின்ன டியூப் கத்தீட்டரை விட்டு உள்ளே யூரித்ராக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா பிளாடர் உள்ளே இருக்கிற யூரின் எல்லாம் அந்த கத்தீட்டர் வழியாக ட்ரைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் நார்மலாகவே என்ன பண்ணுறோம், கத்தீட்டரை விட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். சரிங்களா? அது ஒரு நான் இன்வேசிவ் மெத்தட். அடுத்தது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் யூரினரி ஸ்பிங்டர் தான் வேலை செய்யலை, தானாகவே உள்ள யூரின் வெளியில் வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் ஸ்பிங்டர் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணலாம். இதோ இருக்குது பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ஸ்பிங்டர் இதுதான். ஓகேங்களா? இதோ இருக்குது பிளாடர்லேருந்து இதோ ஆர்டிஃபிஷியல் ஸ்பிங்டர் கஃப் இருக்கா, அதுக்கப்புறம் 2 டியூப் இங்கே வந்து பம்பு இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? யூரினரி ஸ்பிங்டர்ஸ் ஃப்ரம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர் ஆர் அன் என்லார்ஜ்டு ப்ராஸ்டேட் கிளாண்ட். அந்த கண்டிஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஷேப்டு லைக் ஏ டோனட் மாதிரியே டோனட் ஷேப்லேயே இருக்குமா இது. த டிவைஸ் இஸ் இம்ப்ளான்டட் அரவுண்ட் த நெக் ஆஃப் பிளாடர். அந்த டிவைஸை நம்ம எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், நெக் ஆஃப் த பிளாடர். இதோ பாருங்கள், இதான் நெக் ஆஃப் த பிளாடர். இந்த இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா?
அடுத்தது திஸ் ப்ரொசீஜர் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் மேல் இன்கான்டினன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கஃப் வந்து இருக்கிறதுனால இன்கான்டினன்ஸ் உள்ள பிளாடர் ஃபில் ஆனாலும் யூரின் வந்து வெளில வராது. இந்த பம்பை நம்ம டச் பண்ணும் போது மட்டும்தான் அந்த கஃப் ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆகும்போது உள்ள யூரின் வந்து வெளியில் லெட் அவுட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஆர்டிஃபிஷியல் யூரினரி ஸ்பிங்க்டராக செயல்படுது. அடுத்தது ஸ்லிங் ப்ரொசீஜர். ஸ்லிங் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a sling procedure uses strips of body's tissue. Synthetic material are meshed to create a pelvic sling or hammock around bladder neck and urethra. bladder neckலேயோ இல்லை யூரித்ராலேயோ வந்து ஸ்லிங் வந்து வைக்கிறது. இதோ பாருங்கள், இதுதான் ஸ்லிங் ப்ரொசீஜர். இதோ பாருங்கள், நெக் ஆஃப் த பிளாடரில் வச்சுருக்காங்க கிளிப் மாதிரி. இப்போ கிளிப்பு போட்டுட்டா என்ன ஆகுது, உள்ளது வெளில வராது. அந்த கிளிப்பை எடுத்துட்டா உள்ளது வெளில வரும். அதான் ஸ்லிங்குன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும் போது அதை போட்டுக்கிறது, தேவைப்படாத போது அதை எடுத்துக்கிறது, அந்த மாதிரியே இருக்கிறது. அதான் ஸ்லிங் ப்ரொசீஜர். அடுத்து பிளாடர் நெக் சஸ்பென்ஷன். இதுதான் பிளாடர் நெக் சஸ்பென்ஷன். இதுதான். This procedure is designed to provide support to urethra and bladder neck, an area of thickened muscle where the bladder connect to the urethra. அதாவது பிளாடரோட நெக்லேயும் சூச்சர் போட்டு வச்சிடுறது, அந்த மாதிரி யூரித்ராலையும் சூச்சர் போட்டு வச்சிடுறது. ஏன்னா எல்லாமே லூஸாக இருக்கிறதுனால டக்குன்னு வெளியில் போயிடுதில்ல. அதனால் இப்போ சூச்சர் போடுறதுனால அதோடய வே கொஞ்சம் சின்னதாகிடுது. அது சின்னதாகிறதுனால நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண முடியுது. சரிங்களா? அதனால தான் இது பேர் தான் பிளாடர் நெக் சஸ்பென்ஷன். இதை பாருங்கள், பிளாடர் நெக்கில் ஒரு சூச்சர், யூரித்ராவில் ஒரு சூச்சர். ஓகேவா? போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த இது போயிடும். ஓகேங்களா? இன்கான்டினன்ஸ் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஃபார் இன்கான்டினன்ஸ், urinary incontinence. Assess the patient with the problems of urine leakage when laughing and coughing and a strong urge to void and hearing the sound of running water. சில பேருக்கு தண்ணி டேப் அங்கே எட்டக்க திறந்து விட்டாலும் அந்த தண்ணி வர சத்தத்தை கேட்டாவே இங்கே யூரின் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மழை காலத்துலலாம் நம்ம மழை பெஞ்சதுனாவே இங்கே வந்து யூரின் போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்துடும் அந்த தண்ணியை பார்த்தோன்னே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, எப்போ வந்து அவங்களுக்கு அந்த இன்கான்டினன்ஸ் வருது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து அட்மினிஸ்டர் மெடிக்கேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் ஃபார் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். keep the mind. Digoxin 0.125 mg per daily, furosemide 40 mg twice a day, and potassium chloride 20 milliequivalent 3 times daily for mild heart failure. Physical assessment reveals a moderate cystourethral and atrophy of vaginal and vulvar tissues. Moderate perineal dermatitis is noted. என்னென்னலாம் நம்ம ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவீல் பண்ணணும். நோட்டிசஸ் யூரின் லீக்கேஜ் மோஸ்ட் ஆஃபன் இன் த லேட் ஆஃப்டர்நூன் அண்ட் அட் நைட். எப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும். டீச் ஹவு டு ஐடென்டிஃபை பெல்விக் ஃப்ளோர் மசில் அண்ட் ஹவு டு பெர்ஃபார்ம் கீகல் எக்ஸசைஸ். கீகல் எக்ஸசைஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ் சொன்னல, அந்த கண்ட்ராக்ஷன் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் கீகல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி வந்து செய்யறதுன்னு நம்ம டீச் பண்ணணும். சஜஸ்ட் ட்ரிங்கிங் டீகாஃபினேட்டட் டீ அண்ட் நான் சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூஸ், அந்த மாதிரி தான் குடிக்கணும். என்கரேஜ் டு மினிமைஸ் ஃப்ளூயிட் இன்டேக் ஆஃப்டர் ஈவினிங் மீலுக்கு அப்புறம் ஃப்ளூயிடை வந்து கம்மி பண்ணிக்க சொல்லணும். சேஞ்ச் ஆஃப்டர்நூன் டோஸ் ஆஃப் ஃப்ரூசமைன் ஃப்ரம் 9 PM to 3 PM. அப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த dosage. Instruct to void by the clock, gradually increasing interval from every 45 to 60 minutes to every 2 to 2.5 hours. 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வாய்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அட்வைஸ் டு மெயின்டைன் ஷார்ட்டர் வாய்டிங் இன்டர்வல் ஃபார் 2 to 3 hours ஆஃப்டர் ஃப்ரூசமைட் டோசஸ். ஃப்ரூசமைடு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா 2 hours வெயிட் பண்ண தேவையில்ல, 1 ஹவருக்கு ஒன்ஸே நம்மளே போயிட்டு வந்துடலாம். டீச் டு கிளென்ஸ் பெரினியல் ஏரியா வைப்பிங் ஃப்ரண்ட் டு பேக் ஆஃப்டர் ஈச் வாய்டிங் ஆர் இன்சிடென்ட் ஆஃப் யூரின் லீக்கேஜ். எப்போ போயிட்டு வந்தாலும் அப்போ பெரினியல் ஏரியா வந்து வாஷ் பண்ண சொல்லி நம்ம டீச் பண்ணணும். அப்போ தான் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராது. ஓகேங்களா? தீஸ் ஆர் ஆல் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஃபார் யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், ப்ளீஸ் ரீட் அவுட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.